மித்ரனே போய் சாப்பிடு. வாயா, நீ தான் வரமாட்டா. 2 பேர்ல யாரும் வரமாட்டாங்களா? என்ன பண்றது? 35 சென்டா இருக்குமா? வரமாட்டா. ஜனி சாப்பாட்டுக்கு மோப்பு பிடிக்கிற சாப்பிட்டு மக்களே வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயற்கை விவசாயம் வந்து செஞ்சுட்டு வரோம். என்னென்னா நம்ம வந்து நடவு பண்ணி இந்நேரம் ஒரு 135 நாள் நடவு இது. ஏன்னா பக்கத்தில் எல்லாமே வந்து 150 நாள் பயிர் நட்டுருக்காங்க. நம்ம வந்து நாட்டு பாஸ்மதி வந்து நட்டுருக்குறோம். நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம், உங்களுக்கு தெரியும். இது வந்து அறக்கிறதுக்கு வழி இல்லை, எங்கள் ஊரில் வழி இல்லை. அதான் ஒரு பிரச்சனை. என்னென்னா நம்ம வந்து பாரம்பரிய நெல் பண்ணுறோம், இவங்க எல்லாமே ஒட்டுறாக பண்ணுறாங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கிடைச்ச வாழ்க்கையை வாழ எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்கிறது தான் விருப்பம். ஸோ இது வந்து நம்ம இயற்கையாக பாரம்பரிய அரிசியெல்லாம் வந்து சாப்பிடணுன்னு எனக்குள்ள ஒரு பெரிய ஆசை. ஸோ வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் இருந்தேன்னா என்னோடய வாழ்க்கையை நான் வாழ முடியாது. அதனால் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நல்ல சாப்பாடை சாப்பிட்ணுங்கிறதுக்காக முன்னாடியே நட்டு நம்ம வந்து இது வந்து 6-7 பேர் வந்து செய்யக்கூடிய வேலை. நானும் என்னோடய ஒய்ஃபை மட்டுமே இன்றைக்கி 2 பேர் இதை அறுவடை பண்ணி அப்புறமா அதை பாரம்பரிய முறைப்படி கட்டடிக்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விவசாயம் பிடிக்கிற எல்லாருமே எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோவில் எப்படி நம்ம இதை அறுவடை பண்ணி அறுவடை முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மொட்டை மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதாட்டி ஒரு வழி ஆயிடும். அதை கூட நம்ம மோந்து பார்க்குற தண்ணி தானே யாருன்னா முடியுமா? இந்த வெயிலுக்கு நம்மளால முடியாதா சாமியா? தயிர் தான் வேணும். என்ன ஜானே? தயிர் தான் வேணும். தயிர் 2 பேருக்கு அப்படியே போட்டுக்கலாம்.
போகுதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தயிர் நிறைய நேரத்துக்கு தயிர் தான் கரெக்டாக போகுதா? முன்னாடிலாம் இந்த மாதிரி தயிர் தான், தயிர், கீரை, சுரக்காய் இதெல்லாம் தான் சாப்பிடுவாங்களே. இப்போதான் வந்து எல்லாம் மாறி மாறி எல்லாரும் போய்க்கிறாங்க. வேலைக்கு போகல. வேலை ஜானி, நீ என்ன வேலை பார்த்த? உனக்கு சாப்பாடு காவல் கத்தா? கை விட கை விட தயிர் சோறு வருமா? மீன் குழம்பு சோறு வருமா? தயிர் தான், தயிர் தான் ஒன்று. நீங்க தயிர் போடுங்களா? சாப்பிட்டா ஒரு தூக்கத்தை போடணும். ஆமா தூங்கிட்டு மணி 5 மணிக்கு எழுந்து போட்டு ஆமா தண்ணி ஊற்றிக்கிறேன். 1.5 லிட்டர் பால் அப்படியே ஊத்து. 1.5 லிட்டர் பால் அப்படியே தண்ணி ஊற்றாது. எப்படி இருக்கா? ஊறுகாய் தான் நடுங்க. அதான் இந்த ஊருக்கா வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் முடிச்சுடணும். அப்பலாம் தூங்க போறேன்னு சொல்லுங்கடா. தூங்கன்னா அவள் தான் உடம்பு சோம்பேறி ஆயிடும். ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டு. அப்போ தான் சுறுசுறுப்பாக வேலை செய்வேன் நான். பார்ப்போம் இல்லைன்னு வச்சு வேலைக்கு ஆகும். நான் தம்பி பண்ற ஒரு 1/2 hour குட்டி தூக்கம். அடப்பாங்களா, நீ எங்க எழுந்துக்க போற? இந்த மாதிரி கைனில் படுத்தா எவ்வளோ ஜாலியாக கைனில் படுத்தா ஜாலியா இருக்கான். எப்போ அறக்க பாருக்க எழுந்துரு. ஃபுல்லா அடிச்சு முடிக்க தேவையில்ல அறுத்து. ஐயோ அந்த அளவுக்கு தூங்கிட்டியா? சுருட்டி தள்ளி போகணும் போகிறது. போடு 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 போடு. செமவே கீழே கால் பத்தி காலு கீழே தாப்ப பயங்கர பத்தி. செமவே காட்டுது.
ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா மூட்டை எல்லாத்தையுமே அள்ளி பேக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதை எப்படி நம்ம ப்ராசஸாக போயிட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து எப்படி நம்ம அரிசி ஆக்க போகிறோம் சொல்லிட்டு தான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. அடுத்து அந்த வீடியோவில் உங்களை ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? முழுக்க முழுக்க ஏன்னா ஒரு விவசாயத்தை சார்ந்து ஒரு விவசாய குடும்பம் எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வீடியோவில் முழுமையாக உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறோம். அதனால் விவசாயம் கண்டிப்பாக பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.